நான் ஏன் தெரியுமா தலை குனிகிறேன், சமுதாயம் நிமிர்ந்து நிற்பதற்காக நான் தலை குனிகிறேன் அப்படின்னு அது சொல்லுது. அதான் கரெக்ட். ஆனா இந்த கெட்ட எழுத்தாருடைய கையில பேனா இருக்கிறது அதுவும் சொல்லுது, போய் இந்த சண்டான கையில நான் மாட்டிக்கிட்டேன், வெட்கி தலை குனிகிறேன் அது சொல்லுது. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறது. கையில எது கிடைத்தாலும் எது வேண்டுமானாலும் வரைந்து விடுவதா, எது வேண்டுமானாலும் எழுதி விடுவதா? எவ்வளவு பெரிய மோசமானது. எது வேண்டாலும் நியாயப்படுத்துறது. அது என்ன நியாயப்படுத்துறது? ஜாயிண்ட் கொடுக்குறது, அது அப்படி இது இப்படின்ட்டு. ஒரு சிறுவன் எக்ஸாமுக்கு படிக்கிறான். இந்த கட்டுரைகள்லாம் கேட்பாங்க, விமானத்தை பற்றி எழுதி, ட்ரெயினை பற்றி எழுதெல்லாம் கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி இவன் தென்னை மரத்தை பற்றி கேட்பான்னு சொல்லி நல்லா படித்தான். தென்னை மரத்தை பற்றி எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டான். கொஸ்டின் பேப்பரை கொடுத்தாங்க, வாங்கி பார்த்தா தென்னை மரத்தை பற்றி கேள்வியே வரல. ஆனால் பசுமாட்டை பற்றி கட்டுரை எழுதுன்னு வந்துருச்சு. ஆனாலும் இவன் சகிக்கலையில் இவன் என்ன படிச்சுட்டு போயிருந்தானோ அதை அப்படியே எழுதினான். தென்னை மரத்துடைய சிறப்பு என்ன, அதோடைய பலன் என்ன, பிரயோஜனம் என்ன, அவ்வளவு எழுதிட்டு கடைசியில் ஒரு ஜாயிண்ட் கொடுத்தான். இந்த தென்னை மரத்தில் தான் பசுமாட்டை கட்டுவார்கள் முடிச்சுனான். இப்படி சில பேர் சம்பந்தம் இல்லாமல் ஒவ்வொன்றும் இணைக்கிறது. இப்படித்தான் இந்த வல்லரசெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது. அவர்களுக்குன்னு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம். அது என்ன? அவர்களுக்கு ஒரு சுதந்திரம், மற்றவர்களுக்கு ஒரு சுதந்திரம். இதுவெல்லாம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த முஸ்லிம்கள் உயிருக்கு மேலாக மதிக்கிறார்கள். காரணம், மார்க்கம் அவர்கள் சம்பந்தப்பட்டது, குர்ஆன் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்டது, இறைவனை நாம் புரிந்திருப்பது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்டதுதான். அவர்கள் யாரு அடையாளம் காட்டினார்கள் இறைவன் என்று சொன்னார்களோ அவங்கள தான் இறைவன் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் அவர்கள் தான் நமக்கு மையமாக இருக்கிறார்கள், அவர்கள் தான் நமக்கு அச்சாணியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு களங்கம் என்றால் நம்ம பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி பொறுத்து கொண்டால் இறைவனுடைய வசனத்திற்கு அது முரண். காரணம், இறைவன் சொல்கிறான், உனது உயிரை விட மேலாக என திருத்துவதரை நீ மதிக்க வேண்டும், கருத வேண்டும் என்று. அப்படி மதிக்கவில்லை என்றால் அவன் இறை நம்பிக்கையாளனாக இருக்க முடியாது. ஒவ்வொரு இஸ்லாமியனும் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறான். அந்த மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பரிந்துரை செய்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல போகிறார்கள். அப்படியானால் அந்த நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துகின்ற போது எப்படி ஒரு இஸ்லாமியனால் பொறுத்து கொள்ள முடியும்? மறுமையின் வெற்றி அவர் மூலமாக தான் கிடைக்க போது. அவங்க ஷஃபாத் செஞ்சுதானே நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் என்று சொல்லுவதை கூட இஸ்லாமியன் பொறுத்து கொள்வதில்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் தான், நம்மை போன மனிதர் அல்ல. மாணிக்கம் கல், ஆனால் கல்லெல்லாம் மாணிக்கமாகுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பினங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் என்றல்லவா ஒவ்வொரு இஸ்லாமியனும் நம்புகிறான். மார்க்கம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை அல்லவா அது. அதை எப்படி தகர்க்க முடியும்? இப்படி கொதித்தல வேணா கொதித்தலன்னு வச்சுக்கிறங்க, எதிர்ப்பு குரல் காட்டல்னு வச்சுக்கிறங்க. இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் அந்த மனிதனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றல்லவா வந்துடும். இந்த எதிர்ப்பு குரலும் கண்டனக்குரலும் இருந்தால்தான் ஒவ்வொரு இஸ்லாமியன் ஈமானோடு தொடர்புள்ளவனாக இருக்கிறான் என்பது அடையாளம். அதனுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற கூட்டங்கள். ஆனால் ஒன்றை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும், இந்திய மக்கள் அத்தனை பேர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐரோப்பியர்கள், மேற்கத்தியவர்கள் இந்த இந்தியாவை கலாச்சார ரீதியிலும் சீரழிக்க பார்க்கிறார்கள், பொருளாதார ரீதியிலும் ஏதாவது பிரச்சனை ஒன்று வந்து சீரழிக்க பார்க்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. என்றைக்கும் இந்தியா தனித்துவம் கொண்ட நாடாக இருக்க வேண்டும். மேற்கத்திய நாடுகளுக்கு அடிமைகளாக நாம் இருக்கக்கூடாது. நாம் தனித்து எங்க வேண்டும், உலக அரங்கிலே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். அமெரிக்கா என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நமக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது, இந்தியாவிற்கென்று ஒரு நாகரிகம் இருக்கிறது, இந்தியாவிற்கென்று கலாச்சாரம் இருக்கிறது. அதை நாம் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய கலாச்சாரம் தான் உலக அரங்கிற்கு பொருத்தமான கலாச்சாரம். சுதந்திரம் என்றால் என்னவென்று இஸ்லாம் தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதை உலகம் புரிந்துவிட்டால் உலகம் அனைத்திலும் அமைதி திகழும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.